போஸ்ட் சிசேரியன் பாதுகாப்பு, அதாவது சிசேரியன் ஆபரேஷன் அப்போ எப்படி இருக்கணும். சிலவங்களுக்கு எலக்டிவ் சிசேரியன் ப்ரீச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்டிவ் சிசேரியன் ஒரு டேட்டை கொடுத்து அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நாள்லேயே வந்து வீட்டுக்கும் போயிடலாம், இல்லை ஒரு 1 or 2 days இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம். படிப்படியாக வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி வலி இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு உடற்பயிற்சி செய்யலாம். உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். உணவும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கலாம். நல்ல தூக்கம் வர மாதிரி உணவு சாப்பிடுங்க. ராத்திரி நடுவில் பகல்லலாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு வந்து சரியாக இருக்காது. பட் எமர்ஜென்சி சிசேரியன் ஆனவங்களுக்கு கொஞ்சம் ரத்தப்போக்கு அதிகம் இருக்கும். எப்பயுமே குழந்தை பிறந்து 2வது நாளோ 3வது நாளோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ ரத்தம் வந்து லூஸ் பண்ணிருக்கீங்க பார்த்து. அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருங்க. அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னா, சிலவங்க 30 நாளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க, சிலவங்க இன்ஜெக்ஷனாக எடுத்துப்பாங்க. பட் நான் நம்புறது காய்கறிகள், கீரை வகைகள் ப்ளஸ் நான் வெஜிடேரியன் உங்கள் வீட்டில் எதை அலோவ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும். திருப்பி சொல்கிறேங்க, டெய்லி எடுத்துக்கணும். எனக்கு வியாழக்கிழமை பற்றியும் அது இதுன்னு வந்து கனெக்ட் பண்ணி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. உடம்புல இரும்பு சத்து கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இரும்பு சத்துக்கு அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து புரதச்சத்து, புரோட்டீன். அதுவும் எதெல்லாம் உங்கள் குடல் ஏற்றுக்கும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பழகணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து தாய்ப்பால் குடிச்சதுலேருந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் மாவு சத்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் இந்த பிஸ்கெட் சாப்பிடு, அந்த பிஸ்கெட் சாப்பிடு, காம்ப்ளான் குடி, ஹார்லிக்ஸ் குடி, அப்படி இப்படின்ட்டு நம்ம தெருவில் போனால் அவங்கவுங்க வந்து ஜூஸை குடி, பிஸ்கெட்டை சாப்பிடு, அப்படி இப்படின்னு குடலையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுப்போம். நீங்கள் படிப்படியாக உங்கள் குடலில் இருக்கிற கிருமிகளை மாற்றினீங்கன்னா தான் நீங்கள் இளமையாக முடியும், ஆரோக்கியமாக முடியும். உங்கள் சிந்தனையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு உங்களால் உங்கள் உடம்பை கொண்டு வர முடியும். உங்கள் குடலில் இருக்கிற எல்லா கிருமிகளும் உங்களை கட்டுப்பாடோடு வச்சிருக்கும். அது கெட்ட கட்டுப்பாடா நல்ல கட்டுப்பாடா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். கெட்ட கட்டுப்பாடு இருக்கவங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் மாவு சத்து, சமோசா சாப்பிடுவாங்க, எதை பார்த்தாலும் அதில் கொஞ்சம் கையை வைக்கணும்னு தோணும், சாதம் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும். ஆனால் புரதச்சத்து மேலே ஒரு ஆசை இருக்கிறது, தேவையில்லாமல் நொறுக்கு தீனி சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து உங்கள் குடல்லேருந்து வர சிக்னல் தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடலோட ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப இளமையாக இருப்பீங்க. உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கேன்சர் வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது, மூட்டு வலி வராது, எதுவுமே வராமல் ஒரு ஆரோக்கிய பெண்மணியாக இருப்பீங்க. இறைவன் நம்ம உடம்பை வந்து ஒரு ஆரோக்கியமாக தான் படைச்சிருக்கிறான். நம்ம தான் விளம்பரத்தை பார்த்து இல்லாட்டி எது மேலேயாவது ஒரு மனசை விட்டு நம்ம வந்து நம்மளே கெடுத்துக்கிறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் உடச்சி எதிரிஞ்சு நீங்கள் உங்கள் குடலை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. உங்கள் குடலை நல்ல ஒரு குடலை மாற்றுறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. நிறைய டிப்ஸ் போடுறேன், அதை வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் இந்த சேனலோட முக்கியமான பங்கு.